It's almost 9:40. Time is running. எனக்கு ட்ரெயினோ 10:30 மணிக்கு, அதுவும் சென்ட்ரலில். ஆனால் நான் ஹாயாக கோயம்பேட்டில் திரியிறேன். ஹாயா மீன்ஸ் வெளியே ஹாயாக திரியிறேன், உள்ளே மரண பீதி இருக்கேன். ஆமாங்க, 10:30 மணிக்கு ட்ரெயின் அறக்க பறக்க கோயம்பேடு மெட்ரோ வந்து ஏறி போய்கிட்டு இருக்கேன். நானும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் ட்ரெயினை பிடிச்சிடலான்னு. பட் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பக்குன்றது. ஏன்னா பஸ் ஃபேரு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ட்ரெயினும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம். நம்ம மெட்ரோ டிக்கெட் எடுத்துகிட்டு நானும் கோயம்பேடு மெட்ரோக்கு வந்துட்டேன். 3 minutes ஃபார் அ ட்ரெயின். எஸ், இட்ஸ் ஆன் தி வே. வரட்டும். அதுக்கப்புறம் ஏறி இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ஆகும்னு நினைக்கிறேன் எக்மோர் போகிறதுக்கு. சாரி, சென்ட்ரல் போகணும். நான் அதையும் மறந்துட்டேன். சென்ட்ரலில் போய் நான் ட்ரெயின் ஏறணும். எக்மோர் ட்ரெயின் கிடையாது. அண்ட் சென்ட்ரலில் போய் ட்ரெயின் ஏறணும். நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறேங்க சென்னையிலேருந்து. அண்ட் பாண்டியனில் போகலான்னு பார்த்தேன். பாண்டியனில் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ட்ரெயினில் போட்டிருக்கேன். அண்ட் என்ன ட்ரெயின்ன்றதை போய் சொல்கிறேன். ஸோ கைஸ், ஃபைனலி வி ஹேவ் ரீச் சென்ட்ரல் மெட்ரோ. அண்ட் சென்ட்ரல் மெட்ரோவில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் மெட்ரோவில் இறங்கி ரோடு அந்த சப்வே கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே போக முடியும். எக்மோரில் அப்படி கிடையாது. ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கும். அந்த 8வது பிளாட்ஃபார்த்துலேருந்து கடைசி பிளாட்ஃபார்ம் 8 10 அந்த கடைசி பிளாட்ஃபார்த்துலேருந்து அப்படியே வந்துடலாம். அண்ட் நம்ம ட்ரெயின் டிஸ்பிளேயில் தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியலை. உள்ளே இருக்கிற டிஸ்பிளேலையாவது தெரியுதான்னு பார்ப்போம். அண்ட் நல்ல வேலை 10:15 நம்ம வந்தாச்சு. 10:30 தான் நம்ம ட்ரெயின். இதுலையாவது நம்ம டிஸ்பிளேயில் தெரியுதா? கோவை சூப்பர் ஃபாஸ்ட், சப்தகிரி, நிசாமுதீன், துரந்தோ இதுதான் காட்டுது. நம்ம ட்ரெயினை காட்டல. ஸோ நம்ம ட்ரெயினை தேடி நம்மளும் போயிடுவோம். எந்த பிளாட்ஃபார்ம்னு தெரியல. குத்து மதிப்பாக நடந்து போகிறேன். அது நிற்கிறத பொறுத்து ஏறிக்கிடுவோம். இங்கே யார் நிற்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீல்கிரி எக்ஸ்பிரஸ் நிற்கிறாங்க. ஏற்காடு எக்ஸ்பிரஸ் அவங்க தான் நிற்கிறாங்க. ஏற்காடு எக்ஸ்பிரஸ் வேறு, நீல்கிரி எக்ஸ்பிரஸ் வேறுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிற்கிறாங்க. அது என்னங்க ஓரம் வந்துச்சுன்னா, அந்த வண்டிக்கு மட்டும் எலக்ட்ரிக் லோகோ போட்டு நமக்கு மட்டும் டீசல் லோகோ ஷண்டிங் போட்டிருக்காங்க. எஸ், இது வேறு எந்த வண்டியும் கிடையாதுங்க. நம்ம போடிநாயக்கனூர் போகிற ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நான் புக் பண்ணியிருக்க ட்ரெயின். அண்ட் லாஸ்ட் ட்ரெயின் டு மதுரை ஆஃப்டர் பாண்டியன் தான் அது வரைக்கும் கடைசி ட்ரெயினாக இருந்தது. எக்மோர்லேருந்து பாண்டியன் தான் கடைசி ட்ரெயின். அண்டு சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இதுதான் ஒரு ட்ரெயின். அண்ட் இது வந்து திருச்சி வழியாக போகாது. இதோட ரூட்டே தனியாக போகும். அண்ட் இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய ஏசி கம்பார்ட்மெண்ட்டு, 4 ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட், நான் ஏசி ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இதில் நான் ஏசியில் போட்டிங்கன்னா அந்த வண்டியில் கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். ஆல்மோஸ்ட் ஒரு இதில் வந்து 72 சீட் இருக்குமா, 72 80 சீட்டோ இருக்குமா, அப்போ கணக்கு பண்ணிக்கங்க. 80 சீட்டு மணிக்கு வச்சாலுமே 8 4 32 320 சீட்டு தான். 320 சீட்டு தான் அதில் இருக்கும். அண்ட் நான் புக் பண்ணியிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 3 டயர். இந்த சீட்டில் தான் இந்த கோச்சில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏசி வந்து இதில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிரும். சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ எனக்கு கொடுத்தது வந்து சைடு அப்பர். இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நல்ல வேலை சார்ஜர் போட்டு மேலே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்த அவசரத்துக்கு எதுவுமே வாங்காதனால ஒரு டீயை சாப்பிடுவோம்ட்டு டீயை வாங்கிட்டு கோச்சு பக்கத்துலேயே ஒரு கடையில் நின்னேன். அண்ட் டீ இல்லை, காஃபி வாஸ் மச் குட். அண்ட் மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது இங்கே எனக்கு வந்து காஃபி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ என்னோடய கோச் வந்து B5 சைடு அப்பர். ட்ரெயின் வந்து ஒரு 3 minutes டிலேயில் கிளம்புது. பார்த்திங்கன்னா 10:35 நெருக்கி ஆக போகுது. 10:30 தான் இவங்களோட டைம். அண்ட் இந்த ட்ரெயின் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்பாடி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை. இதோட ஸ்டாப்பிங்ஸும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு மாதிரி 1 to 5. சென்னையில் விட்டால் காட்பாடியை விட்டால் சேலத்தை விட்டால் கரூரை விட்டால் திண்டுக்கலை விட்டால் மதுரைக்கு இது வந்து ஒரு 4 ஸ்டாப் தான் இடையில நின்று மதுரையை ரீச் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயினுங்க இந்த ட்ரெயின். அண்ட் இப்போ தான் வந்து இதை வந்து போடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வர வந்து இது வந்து ஒரு மஹால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினாக தான் ஓடிக்கிட்டு இருந்தது மதுரையிலேருந்து.
ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து புது கோச்னால வாஷ் பேஷின் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. வண்டியும் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. பாத்ரூம் டூர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளேல பெரிய மிரர் ஒன்று, சோப் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே அண்ட் வாஷ் பேஷின், வெஸ்டர்ன் டாய்லெட், டிஷ்யூ ஹோல்டர் இருக்குது ஆனால் டிஷ்யூவை காணோம், ஹேண்ட் வாஷ் இருக்குது ஆனால் ஹேண்ட் வாஷையும் காணோம், ஃப்ளஷ் அண்டு இந்த இது இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு சீட்டுக்கு வந்து பார்த்து படுக்கையை விரித்து தூங்கலான்னு பார்த்தா என் கம்பளி போர்வையில் தாண்டி ஓட்டங்க. ஸோ இது யாரோட தப்புன்னு தெரில, துவைக்கையில் மிஸ்டேக் ஆச்சா இல்லை நம்மளை மாதிரி பேசஞ்சர் யாரும் கிழிச்சு போட்டாங்களான்னு தெரில. நான் கிழிச்சு போடலை. அதே போல் உள்ளே வச்சுருக்க அந்த ஒயிட் பெட்ஷீட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் அதுக்கு மேலே, ஏன்னா நம்ம அப்படியே போட்டு படுத்தோம்னா சத்தியமாக நம்ம தூக்கத்தில் கைப்பட்டோ இல்லை கால்பட்டோ கிழிஞ்சிருமே, நான் மேலே ஒரு போர்வையை விரிச்சிட்டேன், மேலே ஒரு பெட்ஷீட்டை விரிச்சிட்டு நான் படுத்துட்டேன். என் பெட்ஷீட் மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை மற்ற பெட்ஷீட்லாம் அப்படி இருக்கான்றது தெரில. எப்பா இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தச்சு வைங்கப்பா. நம்ம ஆளுக்கு 2 கிழிச்சு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிற ஆளுக்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அண்ட் கேலக்ஸி சாக்லேட் வாங்கினேன். நான் காஃபியோடு சேர்த்து கேலக்ஸி சாக்லேட் வாங்கினேன், சேஞ்ச் இல்லைன்ட்டு. நானாக தான் வாங்கினேன், அவங்க எதுவும் கம்பல் பண்ணல. அண்ட் என்னோடய இந்த ஒயிட் பெட்ஷீட்டை, அயன் பண்ண ஒயிட் பெட்ஷீட்டை எடுத்து பார்த்தேன். நல்லாவே அதாவது வாஷ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லை அண்ட் இதில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அட் த சேம் டைம் இவங்க வந்து எம்ஆர்பியை மட்டும்தான் விற்கிறாங்க. 20 ரூபாயா 20 ரூபாய்க்கு தான் இதை நான் வாங்கினேன். கூட காசு கொடுத்து வாங்கலை. பஸ் ஸ்டாண்டில் வந்து கூட காசு கொடுத்து வாங்குவோம், பட் ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கலை. எனக்கு சைடு அப்பரில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அது என்னன்றது அப்புறமாட்டி சொல்கிறேன். அட் த சேம் டைம் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து அல்டிமேட்டாக க்ரூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. பட் அந்த போகிற அந்த ஸ்பீடு ஒரு அந்த வைப்ரேஷன், அந்த எஃபெக்ட் எதுவுமே அந்த கோச்சுக்குள்ளே காட்ட மாட்டேங்குது. வண்டி 120 போகுது, ஒரு எஃபெக்ட்டுமே காட்ட மாட்டேங்குது. ஸோ நம்ம இதோட அப்படியே ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுறோம். கண்ணு வேறு அசாத்துது. see you in the morning. guys, good morning. என்னடா அங்கிட்டு கால் வச்சு படுத்துருந்தேன், இங்கிட்டு கால் வச்சு படுத்துருக்கேன் தானே கேட்குறீங்க. எஸ், ஒரு டிஃபிகல்ட்டி எனக்கு சைடு அப்பரில் இருக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடு அப்பரில் என்னால் வந்து ஃபுல்லாக படுக்க முடியாது. இந்த கம்பி என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து கால் நீட்ட முடியாது. ஆல்மோஸ்ட் நான் வந்து 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கேன். ஸோ சைடு அப்பரில் என்னால் அதை வந்து நீட்டி படுக்கவே முடியாது. சைடு வாக்கி தான், அதாவது அந்த காலை வெளியே விட்டு தான் படுத்துருந்துருப்பேன். அதனால வந்து இந்த கம்பி தட்டி இருந்துச்சுன்னு இப்படி தலையில் திரும்பி படுத்திருந்தேன். ஸோ டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான். என்னால் தான் அந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு, ட்ரெயினால் கிடையாது. 6:25 ஆகுது. நானும் அப்படியே கிளம்பி லோயர் பர்த்துக்கு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் திண்டுக்கல்ல ட்ரெயின் தாண்டிருச்சு. ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இறங்கிட்டாங்க. ரொம்ப ரேராக தான் உள்ளே வந்து இருக்காங்க. ஏன்னா நான் ட்ரெயினில் ஏரியாவில் ஊர்பட்ட பேர் இருந்தாங்க ட்ரெயினுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை மற்றவங்களுக்கும் இருக்கான்றது தெரில. இந்த சைடு அப்பர் வந்தாலே எனக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு அது நானே க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி தான். ஏன்னா வந்து என்னால் ஃபுல்லாக நீட்டி ஸ்ப்ரெட் பண்ணி படுக்க முடியாது, காலை நீட்டி படுக்க முடியாது, இடம் பத்தாது. அண்ட் அகெயின் ஸ்பீடை வந்து அதே ஸ்பீடை தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. 100 குறையாமல் தான் போய்கிட்டு இருக்காங்க இவங்க. எதுக்கும் நம்ம அதுலேயும் செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 106 இதே ரேஞ்சில் தான் போய்ட்டுருக்காங்க. ஒரு 5 to 10 வந்து வேரி ஆகும் ட்ரெயின் போகிற ஸ்பீடுக்கும் நம்ம ஜிபிஎஸில் காட்டுறதுக்கும். ஆனால் இவ்வளோ போகுது. ஆனால் ட்ரெயின் உள்ளே எதுவுமே தெரியல. ஒருவேளை நான் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் எதுவும் தெரியுமான்றது தெரியலை. பட் உள்ளே வந்து நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியல. அண்ட் அகெயின் சொல்கிற மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு 4 ஸ்டாப் கொண்ட ஒரு ட்ரெயின். அட் த சேம் டைம் இது வந்து சென்ட்ரல்லேருந்து கிளம்பி வர ட்ரெயின். அதாவது எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கணும்னா அந்த ட்ரெயினில் சூஸ் பண்ணி எடுத்து வரலாம். ஏன்னா பாண்டியன் வந்து 5:30 வந்துடும். 5 o'clock மதுரை வந்துடும். டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்கும், தூக்கம் கெட்டு போயிடும். அதனால தான் நான் இந்த ட்ரெயின் சூஸ் பண்ணி வந்தேன். ஸோ நல்லாவே தூங்கியாச்சு. நல்லா தூங்கியாச்சு மீன்ஸ் தூக்கம் இருந்தது, தூங்க முடியலை, அப்படி ஒரு சூழ்நிலை. எல்லாம் என்னுடைய வளர்த்திற்காண்டி. அது எதுவுமே பண்ண முடியாது. அப்பர் கொடுத்தாவது ரைட், ஓகே, பிரச்சனையே இல்லாமல் கால் நீட்டிட்டு வெளியே நீட்டிட்டு படுத்துடலாம். பட் இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கே வந்து பஸ்ஸே வந்து எனக்கு வந்து சில பஸ்லாம் செட் ஆகாது. அண்ட் யாருன்னு தெரியுதா, சென்னையை நோக்கி போகிறாங்க த லெஜண்ட் வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போயிட்டுருக்காங்க. அண்ட் நம்ம வந்து
கூடல் நகர் ஸ்டேஷன் வந்தாச்சு. மெயின் லைனில் போய்கிட்டுருக்கு. நம்மளை மெயின் லைனில் விட்டு போகிறாங்க. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேசஞ்சர். பழனி வர போன ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணி கோயம்புத்தூர் ஆக்கி மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் போய் சேர்றதுக்கு ஒரு 12 ஆகிடும். திரும்ப 2:30 மணிக்கு எடுத்து நைட்டு 7:30 வந்துடும் இந்த ட்ரெயின் மதுரைக்கு. ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின். பொள்ளாச்சி வழியாக போகக்கூடிய ஒரு ட்ரெயின். பழனியிலேருந்து பொள்ளாச்சி வழியாக பொள்ளாச்சி அந்த கிணத்துக்கடவு அப்புறம் கோயம்புத்தூர் ரீச் பண்ணி போகக்கூடிய ட்ரெயின். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம மதுரை சந்திப்புக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்த மட்டுக்கு அதாவது கொஞ்சம் ஒரு 10 மணிக்கு ஏறி 11 மணிக்கு தூங்கி ஒரு 6:30 மணிக்கு எந்திரிச்சு இறங்கி வரக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு ட்ரெயின் தான். ஸோ சூப்பர்வான ஜேர்னி. எனக்கு தான் தூக்கம் போச்சு. அகெயின் சொல்கிறேன், எனக்கு வந்து சைட் அப்பர் வந்து சுத்தமாக வந்து செட்டே ஆகாது. இது எத்தனை பேர்த்துக்கு இந்த கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி இருக்குன்றது வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இப்போ யார் வருவா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் அவங்க போயிட்டாங்க. யார் போயிடுச்சு. அண்ட் வந்தே பாரத் வரக்கூடிய டைம் ஆல்மோஸ்ட் 7:15 தான் ஆகுது. 7:30க்கு வந்தே பாரத் வரும். அதையும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம வண்டியை தான் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வண்டி வந்து 4th நிற்கிது. 1st and 2nd ஃப்ரீயாக இருக்குது. 1st அநேகமாக வந்தே பாரத் அதையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடியை நோக்கி வர்றது வந்துட்டுருக்கு. 7:25க்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.